Hi. So இன்னைக்கு 12th mathsல exercise 1.3ல firstல fourth solution பார்க்கணும். So solve the system of linear equation by matrix inversion method. So first நம்ம என்ன பண்ண போறோம்? xyz ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். So நான் என்ன பண்றேன்? xyz மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிறேன். கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன பண்றேன்? r செக் பண்றேன். So இப்ப லாஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? கான்ஸ்டன்ட் வேல்யூ r இருக்கு. So first ரெண்டு ஈக்குவேஷன் பாருங்க. -2 எங்க இருக்கு? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு. So என்ன பண்றேன்? ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போறேன். So எப்படி கன்வர்ட் பண்றது? So x plus y plus z. So the minus no other side ஆயிடும் plus 2 ஆயிடும். So plus 2. So இதெல்லாம் நம்ம ஈக்குவேஷன் 1 எடுக்கிறேன். So இங்க 6x plus so minus 4y plus 5z. So plus minus 31 அந்த சைடு ஆயிடும் plus 31 ஆயிடும். So இந்த ஈக்குவேஷன் என்ன பண்றேன்? இந்த ஈக்குவேஷன் 2 எடுக்கிறேன். So இந்த ஈக்குவேஷன் அப்படியே என்ன பண்றேன்? 3 ன்னு வெச்சுக்கிறேன். So இப்ப கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் என்ன பண்ணனும்? மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல என்ன பண்ணனும்? கன்வர்ட் பண்ணனும். So எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல கன்வர்ட் பண்றதுன்னு பாருங்க. So கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் என்ன பண்றேன்? இது ரோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நான் ரோ 1 ஆ கன்சிடர் பண்ணுவேன். So அப்படினா x ஓட கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர ரோ 1 ஆ கன்சிடர் பண்ணுவேன். So what is x ஓட கோஎஃபிஷியன்ட்? That is 1. So y ஓட கோஎஃபிஷியன்ட் 1. So z ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1. So first equation இருக்கிற எல்லா கோஎஃபிஷியன்ட் எடுத்துட்டோம்னா இருக்கு ரோ 1 ஆ கன்சிடர் பண்ணுவோம். So next second equation இருக்கிற கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன பண்றேன்? செகண்ட் ரோவா கன்சிடர் பண்ணுவோம். So x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னதுங்க? 6. So y ஓட கோஎஃபிஷியன்ட் -4. So z ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது? 5. So என்னது? 5. So next third equation இருக்கிற third x y z ஓட கோஎஃபிஷியன்ட் என்னதுங்க? 5. So y ஓட கோஎஃபிஷியன்ட் 2. So z ஓட கோஎஃபிஷியன்ட் 2. So இத ஒரு மேட்ரிக்ஸா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கேன். So இதுக்கு நான் ஒரு நேம் கொடுக்கிறேன். So what is the name அப்படினு பாத்தீங்கன்னா இதுக்கு so we given the name is a. So என்ன பண்ணலாம் இதுக்கு a கொடுங்க. So next xyz இருக்குயா. So LHS இருக்குல xyz மட்டும் என்ன பண்றோம்? ஒரு மேட்ரிக்ஸா கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். So x ஒரு ரோவாவும் so y ஒரு ரோவாவும் z ஒரு ரோவாவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். So இது ஒரு மேட்ரிக்ஸா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கேன். So இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். So given the name so that is x னு கொடுக்கணும். So that is capital X. So next RHS வரையறான்ற ஒரு மேட்ரிக்ஸா கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். So first equation இருக்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூவை first ரோவாவும் செகண்ட் ரோல இருக்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூவை செகண்ட் ரோவாவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். அதே தேர்ட்ல இருக்கிறத தேர்ட் ரோ. So இது ஒரு மேட்ரிக்ஸா நம்ம இருக்கோம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம். So இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். So what the given name is இதுக்கு நான் என்னன்றேன்? the given name b ன்னு கொடுக்கிறேன். So வேணாம் இருக்கு b ன்னு கொடுக்கிறேன். So வேணாம் LHS ரெண்டு சைடு வேல்யூ இருக்கு. So ரெண்டுத்தையும் நான் மல்டிபிள் பண்றேன். So a so என்ன இருக்கு x RHS is equal to b ன்னு வெச்சு. So ரைட்டா? So நமக்கு என்ன வேல்யூ தேவை? x ஓட வேல்யூ தான் தேவை. So x மட்டும் இங்க ரிட்டைன் பண்ணிக்கங்க. So a அந்த சைடு கொண்டு போங்க. வேணாம் going to RHS side. So a inverse so a inverse of b. So நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? a inverse தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன a தான் இருக்கு. So a inverse கண்டுபிடிக்கணும். அடுத்து b ஆல்ரெடி நமக்கு இருக்கு. So ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சா என்ன பண்றோம்? மல்டிபிள் பண்ண போறோம். So இப்ப a inverse கண்டுபிடிக்கணும். So a inverse க்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். We know the formula. So 1 by determination of a into adjoint of a. So first நம்ம வந்து determination of a கண்டுபிடிக்கணும். So the matrix க்கு determination of a கண்டுபிடிங்க. So determination of a is equal to so we will take first 1 வச்சுக்கங்க. So 1 so இந்த ரோவும் இந்த காலமும் கேன்சல் ஆகும். So இந்த 4 numbers so அதோட எடுத்துக்கலாமா? So எடுத்துக்கிறேன். So -4 5 2 2. So next இங்க plus யாருடைய சைன் சேஞ்ச் ஆகுங்க -1. So next இந்த ரோ கேன்சல் ஆகும். So இந்த காலமும் இந்த ரோவும் கேன்சல் ஆகும். So remaining value 6 5 5 2. So இங்க plus minus இங்க ஏதாவது plus. So இங்க plus 1. So இந்த காலம் இந்த ரோ கேன்சல் ஆகும். What is the remaining value? 6 -4 இது 5 2. So இதை சிம்பிளை பண்ணுவோம். So சிம்பிளை பண்ணுங்க. So 1 so into -4 into 2 -8 automatically minus. So 5 into 2 10. So -1 into
ஸோ மல்டிபிள் பண்ணாவது 6 into 2 12, ஸோ மைனஸ் என்ன ஆகுது 25, ஸோ ப்ளஸ் 1 into, ஸோ மல்டிபிள் பண்ணுங்க 6 into 2 12, ஸோ மைனஸ் இங்கே என்ன ஆகுது 5 into 4 20, ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் 20, ஸோ இதை சும்மே பண்ணலாம். ஸோ இங்கே 1 into 18, ஸோ மைனஸ் 18, ஸோ மைனஸ் 18, ஸோ மைனஸ் 1 into, ஸோ இங்கே என்ன சிம்பிள் 12 minus 25 என்ன ஆகுது மைனஸ் 13. ஓகேடா. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே என்ன வரும்போது 12 plus 20 32, ஸோ 1 into 32 32, ஸோ ப்ளஸ் 32. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் 18, ஸோ மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஸோ ப்ளஸ் 13 ப்ளஸ் ஒரு 32. ஸோ இதை சிம்பிள் பண்ணுங்க. ஸோ சிம்பிள் பண்ணலாம் அவங்க இங்கே மைனஸ் 18 ப்ளஸ் 13, ஸோ மைனஸ் 5, ஸோ இங்கே 32 மைனஸ் 5 என்ன வரும்போது 27. ஸோ டிட்டர்மினேஷன் அப்படியே தான் எடுத்துருக்கு, நமக்கு 27 எடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு, ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு எழுதுறேன் 1 1 1 6 minus 4 5, so 5 2 2. So next என்ன பண்றேன் இந்த row 1 row 2 என்ன பண்றேன் மறுபடியும் கீழ எழுதுறேன். ஸோ என்ன பண்றேன் 1 1 1, ஸோ இங்கே 6 minus 4 5. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் column 1 column 2 என்ன பண்றேன் ரைட் ஹேண்ட் சைடு எழுதுறேன். ஸோ 1 6 5 1 6, so second column, so 1 minus 4 2 1 minus 4. Yeah. So என்ன பண்ண போறேன் first ரோவையும் first column என்ன பண்றேன் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் இந்த வேலையை தான் நம்ம மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ 4 into 2 என்ன ஆகுது minus 8. ஸோ ரைட்டா. ஸோ ரைட்டு அடுத்தது இந்த ரெண்டு வேலையும் என்ன பண்ணுறோம் மைனஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ், ஸோ 2 into 5 10. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வேலையும் மல்டிபிள் பண்ணுங்க 5 into 5 25 மைனஸ், ஸோ இந்த ரெண்டு வேலையும் மல்டிபிள் பண்ணுங்க 2 into 6 12. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வேலையும் மல்டிபிள் பண்ணுங்க 6 into 2 12. ஸோ இந்த ரெண்டு வேலையும் மல்டிபிள் பண்ணால் 5 into 4 minus 4 ஆட்டோமேட்டிக்காக ஒரு மைனஸ், ஸோ மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் 20. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு வேலையும் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 1 into 2 2, ஸோ இந்த ரெண்டு வேலையும் மல்டிபிள் பண்ணால் 1 into 2 2, ஸோ மைனஸ் 2. ஸோ நெக்ஸ்ட் இந்த வேலையும் மல்டிபிள் பண்ணுங்க 2 மைனஸ், ஸோ இந்த ரெண்டு மல்டிபிள் பண்ணால் 1 into 5 5. ஸோ நெக்ஸ்ட் இங்கே மல்டிபிள் பண்ணுங்க 1 into 5 5 மைனஸ், ஸோ 1 into 2 மைனஸ் 2. ஸோ அடுத்தது இந்த ரெண்டு வேல்யூ, ஸோ 1 into 5 5, ஸோ இங்கே மல்டிபிள் பண்ணும் மைனஸ், minus 4 into 4 minus 4, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் 4. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு மல்டிபிள் பண்ணுங்க 1 into 6 6, ஸோ இந்த ரெண்டு மல்டிபிள் பண்ணுங்க மைனஸ் 5. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பண்ணால் 1 into minus 4 minus 4, ஸோ அடுத்தது 6 into 1 minus 6. ஸோ இதெல்லாம் பண்ணுங்க சிம்பிளி பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் த சிம்பிளிஃபிகேஷன்? ஸோ 8 minus, ஸோ minus 8 minus 10 minus 18. So next இங்கே பண்ணா 25 minus 12 13. So next இங்கே பண்ணும்போது 32. So இங்கே பண்ணா 0. So இங்கே பண்ணும்போது minus 3. So இங்கே 5 minus 2 plus 3. So 5 plus 9. So 5 plus 4 9. 6 minus 5 1. Minus 4 minus 6 minus 10. So then we take transpose. So the adjoint of A is equal to, so first column first row change. So minus 18 0 9. So the second column second row 13 minus 3 1. So the third column third row 13 2 3
10. Right? So when I formula substitute A inverse is equal to 1 by determination of A value 27. So adjoint of A value so minus 18 0 9 13 minus 3 1 32 3 10. So next we x value substitute. So x is equal to so A inverse so 1 by 27. So in the value minus 18 0 9 13 minus 3 1 32 3 10. Next to B value 2 31 13. So when in the matters multiple. So multiple so 1 by 27 so first row first column multiple. So minus 18 into 2 minus 36. So 0 into 31 0 so 9 into 13 plus so 27 so 2 9 so 117. So next first second row first column second row so 13 into 2 26 so 3 into 31 so minus 93 so 1 into 13 plus 13. So next third row first column so 32 into 2 64 so 3 into 31 plus 93 so that is minus 10 into 30 minus 130. So then we simplify so simplify 1 by 27. So simplify so 1 1 36 subtract so 7 minus 6 1 so 11 8 81. So next thing is subtract t 4 so minus minus 93 தான் பெரிய நம்பர் so minus so அடுத்து 27. So next என்ன பண்ணலாம் 27 divide பண்ணலாம் 81 divided by 27. So next minus 54 divided by 27. So next 27 divided by 27. Right? So by the total x value. Right? So when I divide பண்ணீங்கன்னா 3 இங்கே minus 2 இங்கே என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். So நமக்கு x பதிலா என்ன இருக்கும் small x small y small z. So அப்ப x க்கு நேரா இருக்கு பாருங்க 3. So அதான் வேல்யூ. So x is equal to 3. So y is equal to minus 2. Z is equal to 1. So that's sum. So